ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து சிஸ்டர்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம என்ன கிளாஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா டே 4க்கான கிளாஸ் பார்க்க போகிறோம். டே 4க்கான கிளாஸ் என்ன லீஃப் ஸ்டிச்சிங் கிளாஸ். நம்ம வந்து மோர் தென் 4 டைப் ஆஃப் லீஃப் ஸ்டிச்சிங் பார்க்க போகிறோம். லாஸ்ட்டு கிளாஸில் வந்து நம்ம ஃப்ளவர்ஸ் பார்த்துருந்தோம். இந்த கிளாஸ் வந்து நம்ம லீஃப் பார்க்க போகிறோம். டைப் 1 லீஃப் போட போகிறேன். ஃபஸ்ட்டு நாட் எப்போதும் போல் த்ரெட் எடுத்து நான் நாட் போட்டுக்கிறேன். நாட் போட்டுக்கிட்டேன். இப்போ லீஃப் ஸ்டிச்சிங் ஃபஸ்ட்டு ஸ்டிச் என்ன பார்க்க போகிறோம்னா லீஃப் ஸ்டிச்சிங் பார்க்க போகிறோம். இந்த லீஃப் ஸ்டிச்சிங்கில் வந்து இந்த இருக்கு இல்லையா, மேலேருந்து கொஞ்சமாக பாதிக்கும் கீழே இந்த அளவுக்கு வந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க. இந்த லைனுக்குள்ளே தான் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ண போகிறோம். இதை வச்சு அப்படி தான் நம்ம ஃபுல் ஸ்டிச்சும் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இந்த இடத்துல கீழே நான் குத்தி மேலே எடுத்து நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். இப்போ நான் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இங்கே நான் குத்தி மேலே த்ரெட்டை எடுத்துட்டு இதை கீழே இப்படி பண்ண போகிறேன். இப்போ குத்தி எடுத்துட்டேன். மொத்தமாக நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த த்ரெட்டை மொத்தமாக இன்செர்ட் பண்ணிவிட்டு இங்கே மேலே இருக்கு இல்லையா, இந்த மேலே இந்த த்ரெட்டை கொண்டு வர போகிறேன். இந்த த்ரெட்டை இப்படி என்ன பண்ணிட்டேன், நான் மேலே கொண்டு வந்துட்டேன். மேலே கொண்டு வந்ததுக்கப்புறம் இந்த இருக்குல்ல, இந்த த்ரெட்டை வச்சு தான் இந்த இருக்குல்ல, இந்த ஹோல்குள்ளே விட்டு தான் நம்ம த்ரெட்டை சுற்றி இப்போ எப்படின்னா இப்படி எடுத்து இப்படி சுற்றி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே வந்து ஸ்டிச்சஸ் போட போகிறோம். இந்த ஸ்டிச்சஸ் எப்படி இருக்குன்னா இப்படி ஆர் ஷேப், நம்ம ஸ்மால் லெட்டர் ஆர் போடுறோம்ல அந்த மாதிரி நம்ம போடுவோம். இப்படி குத்தி இப்படி எடுத்து இப்படி மறுபடியும் இப்படி குத்தி எடுத்து இப்படி தான் நம்ம ஸ்டிச்சே போட போகிறோம். இப்போ நான் குத்தி எடுத்துட்டேன்னா இப்போ எடுத்துனா த்ரெட் வந்து கீழே வந்துடுச்சு. இப்போ எப்படி இந்த சைடு வரும்னா இங்கே இருக்குல்ல, இந்த இடத்துல குத்திருக்கேன். ரெண்டாவது வந்து இந்த இடத்துல குத்தி வெளில எடுக்கணும். நீடில் இன்செர்ட் பண்ணி இப்போ வெளில எடுக்க போகிறேன். இப்போது இங்கே இன்செர்ட் பண்ணி இப்படி வெளில எடுத்துட்டு அகைன் எப்போதும் போல் இப்படி தப்பு போடுற மாதிரி இங்கே த்ரெட் இருக்குல்ல, இந்த இடத்துல எம்டி த்ரெட் இங்கே விட்டு நான் வெளில எடுக்கிறேன். எப்போதும் போல் இப்படி எடுத்து வெளில எடுக்க வேண்டியதான். மறுபடி இங்கே இப்படியே குத்தி த்ரெட்டை ஃபுல்லாக வெளில எடுத்துட்டு அதுக்கப்புறம் இங்கே குத்தி மேலே எடுக்க போகிறோம் த்ரெட்டை. அகைன் இங்கே சேம் இதே மாதிரியே நீங்கள் போட்டுகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு லீஃப் கரெக்டாக வரும். இதே மாதிரி இப்போ கீழே குத்தி இங்கே எடுத்துட்டேன். இந்த இதுலேயுமே நம்ம ரோஸில் பண்ணது இதே தான். மெதுவாக இழுக்கணும். ரொம்ப ரப் பண்ணி இழுத்திங்க அப்படின்னா ஸ்டிச்சஸ் வந்து அசிங்கமாக போயிடும். ஓகே, இந்த ஸ்டிச்சு ஃபுல்லாகவே நீங்கள் ராங் போடுற மாதிரி தான். இப்படி எடுப்பீங்க, இப்படி இன்செர்ட் இந்த ரவுண்ட் இப்படி இருக்குல்ல, இந்த இடத்துல இப்படி உள்ளே விட்டு இப்படி எடுத்து இந்த சைடு குத்துவீங்க. மறுபடியும் உள்ளே விட்டு இந்த சைடு குத்துவீங்க. உங்களுக்கு புரியாமல் சொல்லணும்னா இப்போ லீஃப் ஷேப் இப்படி இருக்குல்ல, இந்த லீஃப் ஷேப் இப்படி இருக்குன்னா இந்த இடத்துல இங்கே நீடில் விட்டுவீங்க. இந்த இடத்துல நமக்கு வந்து த்ரெட் இருக்குது, இங்கே விட்டு இந்த இடத்துல இப்படி ஆர் ஷேப்பில் இந்த மாதிரி இப்போ நீடில் இங்கேன்னு வருது, இங்கே இன்செர்ட் பண்ணுவோம், இங்கே குத்துவோம். மறுபடியும் இங்கே வர நீடில் உள் பக்கம் இன்சைடில் இந்த இடத்துல இருக்கும், இங்கே நம்ம வெளியே எடுப்போம். வெளில எடுத்து மறுபடியும் இங்கே விடுவோம், இந்த இடத்துல குத்துவோம். மறுபடியும் கீழேருந்து மேலே வரும், இந்த இடத்துக்கு வந்து இந்த சைட்லேயும் வெளில எடுத்து இங்கேன்னு குத்தி இந்த இடத்துல விடுவீங்க. மறுபடியும் கீழேருந்து மேலே இந்த பக்கம் வரும். இந்த மாதிரி என்னன்னா ஆர் ஷேப்பில் இந்த மாதிரி வரும். த்ரெட்டு இங்கேன்னு எடுப்பீங்க, இங்கேன்னு இப்படி உள்ளே விடுவீங்க. மறுபடியும் இங்கேருந்து எடுப்பீங்க, மறுபடியும் இங்கேருந்து இங்கே உள்ளே விடுவீங்க. மறுபடியும் இங்கேருந்து எடுப்பீங்க, மறுபடியும் உள்ளே விடுவீங்க. இந்த மாதிரி வரும் உங்களுக்கு ஷேப். இந்த மாதிரி மேலே வரும்போது உங்களுக்கு லீஃப் வந்து இந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து லீஃப் வந்து இங்கே தான் தெரியும், இந்த உள்ளே இருக்க பக்கம் தெரியாது. ஓகே, இப்போ எனக்கு வந்து லீஃப் கரெக்டாக வந்துருச்சு. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே நான் எப்போதும் போல் நாட் போடுறதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா எப்போதும் போல் தான். இப்போ நான் இதை என்ன பண்ணிக்கிறேன்னா இப்படி இன்செர்ட் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம எப்போதும் எப்படி நாட் போடுவோமோ அதே மாதிரி தான். பின்னாடி பக்கமும் நமக்கு இந்த மாதிரி இருக்கும். நாட் போடுறேன், இந்த மாதிரி நம்ம நாட் போட்டுக்க வேண்டியதான். போட்டுட்டு கட் பண்ணிக்க வேண்டியதான். முடிஞ்சு. நெக்ஸ்ட் ஸ்டிச்சுக்கு போகலாம். நாட் போட்டுக்கிறேன். டைப் 2 லீஃப் என்னென்னா இப்போ வந்து நம்ம இந்த இடத்துல நடுவில் போடுறோம். இப்போ வந்து இங்கே நம்ம எடுக்க போகிறோம். இப்போ எப்படி அப்படின்னா இந்த ரெண்டுத்துக்கும் சென்டர் பீஸ் இந்த இடம். ஓகே, இங்கே இப்படி பாதியில் எடுத்து சென்டரில் விட்டு இந்த பக்கம் இந்த இதில் பாதி எடுத்து இந்த சைடு ஆப்போசிட்டில் இங்கே வைக்கணும், குத்தணும். குத்திட்டு இப்போ இந்த சைடு விட்டுருக்குமா, அப்போ இந்த சைடு எடுக்கணும்.
இப்போ இங்கே இதுக்கு பக்கத்துலேயே இப்படி இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல இப்படி விடணும். இங்கே விட்டோன்னா இந்த இடத்துல எடுப்போம், இந்த இடத்துல விட்டோன்னா இங்கே எடுப்போம். இதே மாதிரியே நம்ம போட்டுட்டு வர வேண்டியதான். ஸ்டிச்சஸாக போட்டுக்க வேண்டியதான். இது வச்சு இந்த மாதிரி இப்போ உங்களுக்கு லீஃபு இந்த இடத்துல வந்துடுச்சு. வந்ததுக்கப்புறம் எப்போதும் போல் நம்ம நாட் போட வேண்டியதான். எப்போதும் போல் நம்ம நாட் போட்டுக்க வேண்டியதான். ஆஸ் யூஷுவல் த்ரெட்டு இங்கே கொஞ்சம் இருக்கும், அங்கேயும் த்ரெட்டை விட்டு கட் பண்ணிக்க வேண்டியதான். அகைன் அடுத்தது சாட்டின் ஸ்டிச். சாட்டின் ஸ்டிச் மாதிரி லீஃப்க்கும் அதே மாதிரி தான் வரும். எப்படின்னா இங்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணி சென்ட்ரு பாயிண்ட் இது தான். எல்லா ஸ்டிச்சுக்குமே சென்ட்ரு பாயிண்ட் இதுவாக தான் வரும். இந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி நம்ம கொண்டு வர வேண்டியதான். கீழே வரைக்கும் நம்ம வரைக்கும் கொண்டு வந்துட்டு இருக்க வேண்டியதான். நெருக்க நெருக்க இங்கே மேலே வந்து நெருக்க நெருக்க கொண்டு வந்துடுங்க. அப்போ தான் பார்க்க நீட்டாக இருக்கும். ஓகே, இப்போது நான் நாட் போட்டுக்க போகிறேன். அடுத்தது ஸ்டிச் நம்பர் 4. இதில் என்ன வரும்னா எப்போதும் போல் இங்கே ஸ்டார்ட் பண்ணணும். இதில் என்னென்னா ஃப்ளை ஸ்டிச் அப்படிங்கிற ஒன்று இதில் ஆட் ஆகும். எப்படி அப்படின்னா இப்போ இருக்கு இல்லையா, நம்ம இங்கே பிளாங்கெட் ஸ்டிச் போடும்ல அந்த மாதிரி. இப்போது சென்டரில் நான் இங்கே எப்படி கொஞ்சம் தூரம் தள்ளி குத்திடுறேன். குத்திட்டு இப்போது இந்த இடத்துல இங்கே நான் இப்படி எடுக்கிறேன். ஓகே, எடுத்து இந்த த்ரெட்டை நான் பிடிச்சிக்கணும் கையில். பிடிச்சிட்டு இதுக்கு பக்கத்தில் சேம் பிளேஸ்லேயே நான் இதை என்ன பண்ணுறேன்னா விட்டுட்டேன். விட்டு எடுக்கிறேன்னு எடுக்கும் போது இந்த இடத்துல இங்கே ஹோல், இந்த ஹோல்குள்ளே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா விட போகிறேன். விட்டு இந்த இருக்குல்லையா, இந்த ஹோல்குள்ளே என்ன பண்ண போகிறேன்னா விட போகிறேன். விட்டு இது எப்படி எடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வந்து நல்லா டைட்டாக எடுத்துக்கணும். இழுத்ததுக்கப்புறம் இந்த இருக்குல்ல, இந்த லைன் போட்டிருக்கேன், இந்த லைனுக்குள்ளே இது இப்படி விட்டுறணும். விட்டுட்டேன்னா அதுக்கடுத்து அதே மாதிரி சேம். இப்போ இந்த சைடில் இப்படி விட்டு எடுத்து இந்த சைடில் சேம் பிளேஸில் இப்படி விட்டுறணும். விட்டுட்டு இது அப்படியே கையில் வச்சுக்குவோம். இந்த இடத்துல இந்த ஹோலில் இப்படி விட்டு இது வெளில எடுப்போம். வெளில எடுத்தால் இந்த மாதிரி வரும். நான் இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கி போகணும், நான் மேலே ஏற்றி போட்டுட்டேன். சேம் அதே மாதிரி இப்படி விட்டு வெளில எடுக்கணும். எடுத்துட்டு கடைசியாக இது இருக்கு இல்லையா, இந்த இடத்துல இப்படி வச்சு இங்கே இப்படி ஒரு ஸ்டிச்சு,
இந்த சைடில் இங்கே இப்படி விட்டு ஓவராலாக ஸ்டிச்சஸை நம்ம கம்ப்ளீட் பண்ண வேண்டியதான். இப்போ நான் லாக் போட போகிறேன். என் நாட் எப்போதும் போல் ஆஸ் யூஷுவல் கிளாத் எடுக்கணும், த்ரெட்டுக்குள்ளே விட்டு இன்செர்ட் பண்ணிட்டா முடிஞ்சு, விட்டுட வேண்டியதான். அண்ட் அகைன் போனஸ் லீஃபாக இன்னொரு லீஃப் சொல்லித்தரேன். லீஃப் வரைஞ்சிக்கிறேன். இந்த ஸ்டிச் வந்து எல்லாமே சென்டர்லேயே வரும். எடுத்து சென்டர், அகைன் எடுத்து சென்டருக்கும் கீழே, அப்படியே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஸ்டிச்சஸ் எடுத்து அப்படியே சென்டருக்கு கீழே கொண்டு வர வேண்டியதான். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஸ்டிச்சஸை குத்தி கீழே கொண்டு வர வேண்டியதான். அவ்வளோதான், லீஃப் ஸ்டிச் முடிஞ்சு. இப்போ நம்ம ஸ்டெம் போட்டுக்கலாம் ஃபுல்லாக. இப்போ வந்து இந்த மாதிரி லீஃப்க்கு வந்து ஓகே சிஸ்டர். இப்போ வந்து சில லீஃப்க்கு வந்து நம்ம லீஃபே போட மாட்டோம். லீஃப் போடாமல் என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ வந்து ஃப்ளார் இருக்குல்ல, ஃப்ளாருக்கு வந்து இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு டிசைன் போடுவோம். இந்த ஹூப் ஆர்ட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு டிசைன் வந்து நம்ம போடுவோம். இது வந்து அழகாக இருக்கும். இந்த க்ரீன் லீஃபில் வந்து இந்த மாதிரி போடுறதுக்கு. அதுக்கு எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து இங்கேருந்து நம்ம சாட்டின் ஸ்டிச்சில் இருக்கல அதே மாதிரி தான் இங்கேயும் இப்படி சென்டர், அதுக்கு அடுத்தது இங்கேருந்து ஒன்று சேம் பிளேஸில், அகைன் இந்த இடத்துலேருந்து இப்படி இழுத்து கொண்டு போய் இங்கே ஒன்று, மறுபடி இந்த இடத்துல இழுத்து இந்த இடம் ஒன்று, மறுபடி இங்கே எடுத்து இந்த இடத்துல எடுத்து இங்கே ஒன்று, அவ்வளோதான். போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி போட்டு இதுக்கு மேலே நீங்கள் வந்து இங்கே வந்து ஃப்ரெஞ்ச் நட் ஏதோ ஒரு கலர்ஸில் ஃப்ரெஞ்ச் நட் வச்சிங்க அப்படின்னா இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் லாக் பண்ணிக்கிறேன். லாக் எப்போதும் போல தான். கிட்ட இருக்க கிளாத் ஒன்று எடுத்து ஒரு த்ரெட் எடுத்து போட்டு ஸ்டிச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லாக் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்டெம்ப்பு லீஃப்க்கு வந்து ஒரு ஹூப் ஆர்ட்டுக்கான பேசிக் நீட்ஸ் எல்லாமே நம்ம கற்றுக்கிட்டோம் சிஸ்டர். ஒரு லீஃப்க்கு வந்து ஒரு லெட்டர் போடுறதுக்காக இருக்கட்டும், ஸ்டெம்ப்புக்காக இருக்கட்டும், நம்ம வந்து லைனில் இருக்க ஸ்டிச்சஸ் கற்றுருக்கோம். ஒரு ஃப்ளவர் போடணும், அப்போ ஒரு டிசைனுக்கு வந்து ஃப்ளவர் போனால் அதுக்கான தேவையான நீட்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ் நம்ம கற்றுக்கிட்டோம். இப்போ ஒரு ஃப்ளவர்ஸ்க்கு வந்து லீஃப்ங்கிறது மஸ்ட், அப்படிங்கும்போது நம்ம லீஃபும் கற்றுக்கிட்டோம். இதுக்கப்புறம் பாய் ஹெட் கேர்ள் ஹெட் தான் இருக்குது. இன்ஷால்லா உங்களால் சீக்கிரம் ஹோம் ஒர்க் சென்ட் பண்ணுங்கள், அப்போ தான் நான் நெக்ஸ்ட் கிளாஸை சீக்கிரம் போட முடியும். ஸோ அதனால் சீக்கிரம் ஹோம் ஒர்க்கை சென்ட் பண்ணுங்கள் சிஸ்டர். ஓகே, இன்ஷால்லா நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம நெக்ஸ்ட் டே பார்க்கலாம். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ உங்கள் ஸ்டேட்டஸில் வைங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள், கொஞ்சம் அதிகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ரிலேட்டிவ்க்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நம்ம சேனலில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.